நாகை அருகே கனமழையால் வீட்டை சுற்றிலும் குளம் போல் தண்ணீர் தேங்கி உள்ளதாலும் நோய் தொற்றாலும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தெத்தி ஊராட்சி டிடிசி நகர் பகுதியில் வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் மழைநீர் சூழ்ந்து உள்ளது. இதனால் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விடியா திமுக அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உங்களுக்கு முன்னாடி இருக்கணும், அந்த அறுவடையை பாதிச்சு மிகவும் பாதிப்புக்கு ஆளாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 35,000 செலவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஏக்கர் இதே மாதிரி பாதிச்சிருக்கு. இதை இந்த நஷ்ட ஈடும் எங்களுக்கு நிவாரணமும் அரசாங்கம் வழங்கணும்னு 35,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆயிருக்கு. இது 150 ஏக்கர் எங்கள் கிராமத்திலேயே இங்கேயே இருக்கு. தண்டத்தோட்டத்தில் இருக்கு, செம்பெரும்பல்ல இருக்கு, வெள்ளியரும்பல்ல இருக்கு. இந்த கிராமம் பூராவே இந்த மாதிரி தான் தண்ணியிலேயே இருக்கு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட சுனாமி குடியிருப்பு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி உள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். துர்நாற்று வீசுவதுடன் நோய் தொற்று பருவம் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய மழையால் பிரசித்தி பெற்ற வைத்தீஸ்வரன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்து பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். அதிகபட்சமாக சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.